ஆமா, ஸ்பெயினுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதை எதுக்கு இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கேரள மாநிலம் முழுவதுமே நேத்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. நேத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. எங்க பார்த்தாலுமே நீலம், வெள்ளை நிற அர்ஜென்டினா கொடிகள் தான். பைக்குகள்ல ஊர்வலம், ஆரவாரம், பட்டாசு, போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாரான ரசிகர்கள். நடிகர் மோகன்லால் கூட நேரடியா மைதானத்துக்கே போய் போட்டியை பார்த்தாரு. எல்லாருமே இந்த முறை அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும் அப்படின்னு உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாபெரும் அர்ஜென்டினா ரசிகர்களோட கூட்டத்துல ரெண்டு சிறுவர்கள் மட்டும் ஸ்பெயின் கொடியை கையில பிடிச்சிட்டு நின்றிருந்தாங்க. அந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இறுதியில வெற்றி பெற்றது அதே ஸ்பெயின் அணி தான். இதுக்கப்புறமா தமிழகத்துல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான அரசியல் கோணத்தை இணைச்சி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுல கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு விதிவிலக்கா இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள், ஒன்னு கேரளா, இன்னொன்னு மேற்கு வங்கம். குறிப்பா கேரளாவுல கால்பந்து அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மட்டுமே கிடையாது, ஒரு உணர்வு. உலகக்கோப்பை வந்துட்டா வீடுகள் தோறுமே வெளிநாட்டு அணிகளோட கொடிகள் பறக்கும். கிராமங்கள் முழுவதுமே ரசிகர் மன்றங்கள் உருவாகும். நள்ளிரவு போட்டிகளை பார்க்க குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கால்பந்து நேசிக்கக்கூடிய மாநிலமா இருக்குது கேரளா. இந்த உலகக்கோப்பை தொடரிலையுமே ஆரம்பம் முதலே கேரளாவுல பெரும்பாலான ரசிகர்கள் அர்ஜென்டினாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஐக்கியங்கள்ல கொடிக்கட்டி ஊர்வலம், ரசிகர்கள் பேரணி, டீக்கடை விவாதங்கள், எங்க பார்த்தாலும் இந்த முறை அர்ஜென்டினா தான் அப்படின்ற நம்பிக்கை. போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே வெற்றி கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த 6 வாரத்துக்குள்ள ஒரு சிறிய சம்பவம் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அர்ஜென்டினா கொடிகளோட நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்க. அப்போ 2 சிறுவர்கள் மட்டும் ஸ்பெயின் கொடியை ஆட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. பலருமே இந்த 2 பேரும் தான் வேற லெவல் ரசிகர்கள் அப்படின்னு பாராட்டினாங்க. இறுதியில அந்த சிறுவர்கள் ஆதரிச்ச ஸ்பெயின் அணி தான் கோப்பையை தட்டிட்டு போச்சு. இதனால இந்த 2 சிறுவர்களோட வீடியோ மறுபடியுமே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் தமிழகத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விவாதமும் ஆரம்பமாச்சு. ஸ்பெயின் தேசிய கொடியோட நிறமும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியின் நிறமும் ஒரே மாதிரி இருப்பதா சில தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவுல 2 சிறுவர்கள் ஸ்பெயின் கொடியை பிடிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுல சிறுவர்கள் விஜய விரும்புறாங்க. அதனால வெற்றி இறுதியில அவங்களுக்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு நகைச்சுவையாகவும் அரசியல் கலந்த பதிவுகளாகவும் பல மீம்கள் இணையதளத்துல பரவிட்டு வருது. சிலர் தளபதியோட ஆசி பெற்ற அணி ஸ்பெயின் அப்படின்னு கூட பதிவிட்டு வராங்க. இது எல்லாமே ரசிகர்களோட சமூக வலைதள பதிவுகள் மற்றும் நகைச்சுவை மீம்களா மட்டும்தான் பரவிட்டு வருது. இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் இணையதளத்துல பேசப்படுது. அது என்னன்னா, சில குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு மெஸ்ஸியை பிடிக்குமா இல்ல ரொனால்டோவை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறப்போ பலருமே ரொனால்டோ தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம், ரொனால்டோ குழந்தைகள் கிட்ட அன்பா பழகும் வீடியோக்கள் பார்த்திருக்கிறதாவும் அதனால அவர் அதிகம் விரும்புவதாகவும் சொல்றாங்க. இதுல பல சிறுவர்களுக்கு மெஸ்ஸியை பிடிக்காது, ரொனால்டோவை தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைகள் யாராவது வந்து நின்னா அவங்கள மெஸ்ஸி உதாசீனப்படுத்திடுவாராம், கடந்தும் போயிடுவாராம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வீடியோவுல குழந்தைகள் சிலரை மெஸ்ஸி கண்டுக்கிடாம போவதும் ரொனால்டோ குழந்தைகளை கொஞ்சுறதும் தெரியுது. சோ இது அந்தந்த குழந்தைகளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இதை வச்சு எந்த வீரரோட குணத்தையும் பொதுவா மதிப்பிட முடியாது. ஒரு விளையாட்டு, ஒரு வெற்றி, ஒரு வைரல் வீடியோ, அதுல இருந்து அரசியல் மீம்கள் வரைக்கும் சமூக வலைதளங்கள் எப்படி ஒரு கதையை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த என்னடா சொல்றீங்க அப்படின்னு தேடி பார்த்தா குழந்தைகள் சிலரை மெஸ்ஸி கண்டுக்கிடாம போறது, ரொனால்டோ குழந்தைகளை கொஞ்சுவதும் தெரிஞ்சது. இதனாலதான் மெஸ்ஸியை பிடிக்காது அப்படின்னு குழந்தைகள் சொல்றத முடிவுக்கு வர வேண்டியதா இருக்குது. சம்பவமே ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா கேரளாவில் 2 சிறுவர்கள் பிடித்த ஸ்பெயின் கொடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக கொடியோட ஒப்பிட்டு பேசப்படும் அளவுக்கு வைரலாகி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி விளையாட்டு அப்படிங்கிறது ரசிகர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறதையுமே மறக்க கூடாது. ஃபைனலி ஸ்பெயின் வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தோட கொண்டாட்டம், இது வெறும் கோஇன்சிடென்டா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பெயின் அப்புறம் வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழக கொடி ரெண்டுமே ஒரே போல இருக்கு. இதனாலதான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து சிறுவர்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க சிறுவர்கள் வந்து விஜய் தான் விரும்புறாங்க. சோ அதனாலதான் முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பதவி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி அங்க ஸ்பெயின் கொடிக்குமே வந்து ஸ்பெயின் அந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்குமே வந்து ரசிகர்கள், அதாவது சிறுவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த 2 சிறுவர்கள் மட்டும் தான் அங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க? அதாவது இந்த கால்பந்து போட்டியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த அணி, அதாவது எல்லாரும் எதிர்பார்த்த அர்ஜென்டினா வந்து வின் பண்ணாம போனது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? நீங்க எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைச்சீங்க? இப்போ வின் பண்ண டீம் உங்களுக்கு பிடிச்ச டீமா அப்படிங்கறத மறக்காம
கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த கால்பந்து நினைவச்சு சேர்ந்து வச்சு பேசுறாங்களே, விஜயோட ஆட்சியினால தான் இந்த டீம் வந்து வின் பண்றாங்க, சோ அதாவது விஜயவருடைய ஆசையினால தான் இந்த டீம் வின் பண்ணாங்க அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.